அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், பொறுப்பாளர்கள் கூட்டம் இப்போது ராயப்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல அறிவாலயத்திலும் அந்த முதலமைச்சர் அந்த 1-to-1 கூட்டம், இந்த கடைமட்ட நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகளிடம் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் களத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகளின் அந்த தொகுதி எண்ணிக்கைகள் அதிகமாக கேட்பது மற்றும் இவர்களுடைய புதிய அந்த வியூகம் தொடர்பாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தரப்பில் இன்று அளித்த பேட்டியில் எங்களுடைய கூட்டணி மேலும் வலிவடையும் என்று அவர்கள் இன்று அந்த KP முனுசாமி அளித்த அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். காலையில் அந்த கூட்டத்தின் முடிவில் அவர் அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். இப்பொழுது அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த அதிமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணியில் இந்த தேர்தல் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் அவர்கள் தரப்பில் முன்னெடுக்கப்பட்டது ஒரு முருக பக்தர்கள் மாநாடு. இந்த முருக பக்தர்கள் மாநாடு திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கும் என எதிர்பார்த்த நிலையில் இது அதிமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கும் வகையில் இது மாறியதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது இல்லை, அதிமுகவுக்கு முருக பக்தர்கள் மாநாடால் எந்த நெருக்கடியும் இல்லை. ஏன்னா அவங்க திமுக அவங்க மேலே அப்படியாப்பட்ட ஒரு விமர்சனத்தை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பல்வேறு கொள்கைகளில் ஆட்சி அதிகாரத்தில் ஏறக்குறைய ஒரே தன்மையோடு செயல்படுகிற கட்சிகள். அந்த வகையில் தான் அவங்க 50 ஆண்டு காலத்திற்கும் மேலாக இந்த தமிழ் பெருநிலத்தை ஆண்டு வருகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை பார்த்து ஒரு இந்து விரோத கட்சி என்று சொல்லிவிடுகிறது. அதே குற்றச்சாட்டை ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து பாரதிய ஜனதாவால் சொல்ல முடியவில்லை? ஒரு தமிழ் மண்ணினுடைய ஒரு அரசியல் ஆய்வாளராக அல்லது ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரியும், ஆட்சி அதிகாரத்தில் கட்சியின் செயல்பாடுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் எவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கிறது என்று தெரியும். ஆனால் இந்து விரோத கட்சி என்று திமுகவை பார்த்து எளிதாக குற்றம் சாட்டுகிற பாரதிய ஜனதாவால் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து குற்றம் சாட்ட முடியவில்லை என்றால், இப்படி அவங்க ஒரு சில காம்ப்ரமைஸை பண்ணிக்கிறாங்க. கிரவுண்டில் கள அரசியலில் இப்படி சில காம்ப்ரமைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பெரியாரினுடைய கொள்கைகளை மிக தீவிரமாக உயர்த்தி பிடிக்கிற ஒரு பெரிய அண்ணனாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. அண்ணாவின் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற அல்லது அண்ணாவை உயர்த்தி பிடிக்கிற ரெண்டுக்கும் என்ன பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனால் ஒரு சின்ன வேறுபாடு தான். ஒருவனே தேவன், நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்கிறது இல்லை, தேங்காயும் உடைக்கிறது இல்லை, அவ்வளோதான். இந்த வேறுபாடு தான். ஆனால் இந்த இடத்தில் அண்ணாவின் வழியில் இருக்கிற தம்பிகள் ஒரு குடும்பத்திற்குள்ளே இருப்பதை போல அண்ணன் கொஞ்சம் வேகமாக இருக்கிறார், தம்பி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறார். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்து விரோத கட்சி என்று திமுகவை பார்த்து பல்வேறு வகைகளில் குற்றம் சாட்டுகிற ஒரு கட்சி அதிமுகவை பற்றி குற்றம் சாட்ட முடியவில்லை என்றால் களத்தில் அவர்கள் இப்படி ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இருப்பது காரணம். அதனால் இந்த திமுக ஒருபுறம் குற்றச்சாட்டை வைக்கிறது. குற்றச்சாட்டை வைப்பதனால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன? விளக்கமும் கொடுத்துருக்காங்கல்ல, இருபுறத்திலுமே இல்ல, அது என்னன்னா ரெண்டு விதத்திலுமே அதிமுகவுக்கு பலன் தான். அந்த பக்கம் போறதுனால அவங்க இந்துத்துவ கட்சிகள் அவங்களை விமர்சிக்க முடியாது. இப்ப திமுக என்ன சொல்றான், நீ என் தம்பி திராவிடம் பேச வேண்டியவன், அண்ணா பெரியார் வழியில வந்த நீ இப்படி போலாமா? அப்போ இந்த உறவு வலுப்பட தானே செய்யுது. இந்த இடத்துல அதனுடைய கொள்கை அவங்களும் என்ன சொல்றாங்க, ஒரு மாநாடு பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளை தகர்த்து விடுவோமா, அதற்கு நாங்க இடம் கொடுத்துருவோமா? ஏன்னா தமிழ்நாட்டை 32 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சிக்கு அதை சொல்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல.